வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பதிவுகளுடைய சாமுண்டி மந்திராலயா ஒரு எளிய முறையில் எதிரிகளை சம்காரம் பண்ணுறது. இது பலிதமாகுமா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறி தான். 90% ஆகுங்கிற ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் பண்ணிங்கன்னா நிச்சயமாக அது உங்களுக்கு பலிக்கும். அதாவது எதிரியை நம்மளே சில பொருளாதார மாந்திரிகரை பார்க்காம பண்ணக்கூடிய விஷயங்களும் சொல்கிறேன். ஒரு சில சின்ன விஷயங்கள் தான். பயங்கரமான எதிரிகர் அவர் மாந்திரிகரை சார்ந்து ஒரு சேஃப்டியாக இருக்கார், இல்லை குலதெய்வம் அவங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குன்னா அந்த வேலை பலிக்காது. முதல்ல நான் சொல்லிடுறேன். பலிக்காத வேலைக்கு ஏன் வீடியோ போட்டிங்கன்னு கேட்காதீங்க. ஒரு தெரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கிறது தான். என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுடுகாட்டிலேருந்து சாம்பல் எடுக்கணும். ஏதாவது ஒரு ஆம்பளையில் விட்டு எடுத்துக்கிடுங்க. லேடிஸ் இதில் தவிர்த்துறது நல்லது. சுடுகாடுனா எங்கேயாவது பழக்கமான யாராவது உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர், அங்கே வேலை பார்க்கக்கூடிய நண்பர்கிட்ட சொல்லி எனக்கு எடுத்து கொடுங்கன்னா, அவர் நிற்கிற டயத்தில் எரிஞ்சிட்டு இருக்க டயத்தில் கொஞ்சம் சாம்பல் எடுக்கணும். எரிஞ்சு முடித்து காரியம் பாலெலாம் தொளிச்சிட்டு போனதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா அதில் வேல்யூ இருக்காது. எரிஞ்சு அந்த 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 அதுக்கு அதில் உள்ள சாம்பலை அவங்ககிட்ட கேளுங்க. அதில் ஒர்க் பண்ணுறவங்க அவங்க என்ன ஒர்க்குன்னு நான் சொல்ல விரும்பலை. அதில் வேலை செய்யக்கூடிய அந்த நண்பர்கிட்ட இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் சாம்பல் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க அந்த சாம்பலை எடுத்து கொடுப்பாங்க. சும்மா ஒரு சாமிக்கு தேவைப்படுது அப்படின்னா தருவோம். அந்த சாம்பலை எடுத்து ஒரு முட்டையில், இப்போவும் சொல்கிறேன், நாட்டுக்கோழி முட்டை வாங்கணும். நான் எப்போதுமே நாட்டுக்கோழி முட்டை தான் இது பண்ணுவேன். நாட்டுக்கோழி முட்டையில் அவங்க பேரை எழுதணும். பேரை எழுதி அந்த சாம்பலை இதையும் ஒன்றா வச்சு கட்டணும். கட்டதுக்கு முன்னால் அவங்க நடந்து போகக்கூடிய தெருவு காலடி அக்யூரேட்டாக காலடி மண் கிடச்சா சரி, இல்லைன்னா அவங்க நடந்து போகக்கூடிய முச்சந்தியில் இருக்கக்கூடிய காலடி மண்ணை எடுத்து அந்த மண், சாம்பல், முட்டை மூணையும் ஒரு கட்டணும். கட்டி உங்களுக்கு எந்த தெய்வங்கள் பிடிச்சிருக்கோ, இல்லை எல்லையில் இருக்கக்கூடிய காளி, கால பைரவர், இதை மாதிரி முக்கியமான பலி கொடுக்க தெய்வங்களை நினச்சி ஒரு மூட்டையில் கட்டி மண் கலையம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த குழுவைன்னு சொல்லுவோம். அதை மண்குழுவை, மண் கலையம், நம்ம பெரும்பாலும் கலையம் தான் சொல்லுவோம். அந்த இதுக்குள்ளே வச்சு கருப்பு துணியில் கட்டணும். கருப்பு துணியில் கட்டி இடுகாடுன்னு இருக்கும். இடுகாடுனா அதிகமாக இருக்கக்கூடிய சில மதம் சார்ந்து இருக்கும், அதை நம்ம சொல்லலை. இடுகாடில் போயிட்டு கொஞ்ச நாளில் புதைச்சிருப்பாங்க இல்லையா, புதைச்சிருக்க அந்த இடத்துல ஒரு சில நவதானியங்கள் முளைச்சிருக்கும். அதுக்கு பேர் குழிப்பச்சலம்பம். அது ஒரு மை செய்கிறதுக்கு உண்டான பச்சளைகள். அது உள்ளே புதைச்சிட்டு நீயே கேளு அப்படின்னு சொல்லி உங்கள் மனதார எதை வேண்ட முடியுமோ வேண்டிட்டு வந்துடுங்க. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் போய் பூவும் பாலும் போட்டுகிட்டே வாங்க. போட்டு இதாயிரணும் நீங்கள் என்ன நினச்சி பண்ணுறீங்களோ அதை பண்ணணும். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. அக்யூரேட்டாக இருக்கணும். சுடுகாட்டில் உள்ள சாம்பல் போய் அவங்க காரியம் பால் தெளிச்சிட்டு போனதுக்கப்புறம் எடுக்கக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. அவங்க அங்கத்தை கரைச்சதுக்கப்புறம் எடுக்கிற சாம்பல் வேல்யூ கிடையாது. எடுக்கிறதுக்கு முன்னால் இப்போவும் சொல்கிறேன், அந்த புதைக்கிற இடம் ஆல்ரெடி ஆள் புதைச்ச இடத்த சுடுகாட்டில் எடுத்து இடுகாட்டில் புதைக்கணும். மிக முக்கியமான தெளிவாக தெரிஞ்சுக்கொள்ளக்கூடிய நண்பர்களே, உங்களுக்கு அந்த தெரிஞ்ச நண்பர்கிட்ட கேட்டு எடுங்க அப்படின்னு சொன்னால், அந்த சாம்பல் எப்போ உள்ளது, அகோர மரணமாக இயற்கை மரணம்னா வேலை செய்யாது. அகோர மரணமாக இருக்கும். அவங்க அகோர மரணமாக இருந்தால் மட்டும்தான் அது வேலை செய்யும். அந்த அகோரமாக இருக்கக்கூடிய மரணத்தில் இருக்கவங்க எடுத்து அந்த சாம்பலை நீங்கள் கைப்பற்றி, இது அவர் காலடி மண்ணையும் கைப்பற்றி, இல்லை தெருவில் உள்ள மண்ணை கைப்பற்றி, அதுக்கப்புறம் முட்டையில் அவர் பேரை எழுதி மூணையும் கட்டி குடுவையில் வச்சு இடுகாட்டில் போய் ரகசியமாக புதைச்சிருங்க. இது பிரச்சனைக்குரியதான். வெளியே தெரிஞ்சுதான் உங்களுக்கும் பிரச்சனையாகும். விதைச்சிட்டு நீங்கள் என்ன வேண்டுறீங்களோ அது இந்த தெய்வீக ஆற்றலில் உங்களுக்கு கிடைச்சி அவங்களுக்கு என்ன ஆகும்னு நினைக்கிறீங்களோ அது என்ன ஆகும்னு நான் சொல்லக்கூடாது. அது உங்கள் சார்ந்த விஷயம். என்ன இவங்களுக்கு இப்படி தான் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது அப்படியே ஆகும். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக செய்யுங்க. பெண்கள் இதை செய்ய வேண்டாம், ஆண்களே செய்யுங்க. அவங்க ஏதாவது குலதெய்வத்துக்கு இது கட்டுக்கிட்டு போட்டிருந்தாங்கன்னா வேலை செய்யாத. இது உங்களுக்கு ஏதாவது சைடு எஃபெக்ட் ஆகுமானா ஆகாது. பெண்கள் போக வேண்டாம்னா சுடுகாட்டுக்கு நைட்டத்தில் போயிட்டு எதுவும் பிரச்சனை ஆகுமே அப்படிங்கிறதால நீங்கள் முடிஞ்ச அளவு அங்கே ஒர்க் பண்ணுறவங்க, வேலை செய்கிறவங்க மூலியமாக நீங்கள் அந்த பொருளை எடுங்க. புதைக்கிறதுமே அவங்க மூலியமாக புதைச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஒரு 500 எங்களுக்கு இப்படி மாந்திரிகருக்கு 10,000 20,000 1,00,000 கொடுக்குறத அவங்களுக்கு ஒரு 1000 500 கொடுங்க. உங்களுக்கு அந்த வேலைகளை பார்த்துக்குவாங்க. வெள்ளிக்கிழமை மட்டும் நீங்கள் போய் அதை வழிபட்டு வாங்க. எதிரிகள் தன் பக்கம் வசமாகவும் ஆகலாம், அவங்களுக்கு சங்காரமாகவும் ஆகலாம்.
அது நீங்கள் எந்தவாறு வழிபடுவீங்க அப்படிங்கிறதான். இது சித்தர்களுடைய ரகசிய ஆய்வுகள். இதை நிறைய பேர் பண்ணி பார்த்துருக்காங்க. இதனுடைய ரிசல்ட்டு நல்லா இருக்குது அப்படின்ட்டுருக்காங்க. ஆனால் பண்ணுறது கஷ்டம். ஈஸியாக நான் சொல்லிடலாம், இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கள். நாங்கள் பண்ணுறோன்னா எங்களுக்கு அதுதான் வேலை. புனா இருக்கிற நண்பருக்கு அங்கே எப்படி வேலையோ அதே மாதிரி தான் எங்களுக்கு பூஜை பண்ணுற வேலை. 2 பேருமே ஒரே இதில் தான் இருக்கோம். அதே மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். 100% நம்பிக்கையோடு பண்ணுங்கள். கால பைரவனையும் காளியும் நம்பி பண்ணுங்கள். உங்களை கைவிடாது. உங்கள் எதிரி உங்களுக்கு என்னவாறு ஆகுன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி ஆவார். நண்பர்களே, அடுத்த பதிவு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.